Hello dear brothers and sisters. So welcome to Tamil. So again Tamil அழகு 7ல தமிழ் சான்றோர்கள் தலைப்புல கண்ணதாசன் கவியரசு கவிஞர் கண்ணதாசனை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ அவருடைய இயற்பெயர் என்னதுமா? முத்தையா. ஓகேவா? ஸோ கண்ணதாசன்ன்றது அவருடைய சிறப்பு பெயர், அதுவும் சிறப்பு பெயர் தான். ஸோ அப்படின்னும் போது அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா சிறுவத பேர் என்னது? முத்தையா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவருடைய காலம் 1927 பிறந்திருப்பாரு. ஜூன் 24 அதே போல் 1981 இறந்திருப்பாரு. அக்டோபர் 17 இறந்திருப்பார். ஓகேவா? ஸோ இவர் பிறந்த மாவட்டம் பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறந்திருப்பார். மாவட்டம் கேட்கும்போது சிவகங்கை, பிறந்த இடம் சிறுகூடல்பட்டி. இவருடைய பெற்றோர் தந்தை சாத்தப்பன், தாயார் விசாலாட்சி அம்மையார். ஓகேவா? தமிழ்நாடு அரசுடைய அரசவை கவிஞராக இருந்தவர். ஓகேவா? பல திரைப்பட பாடல்களை, அதாவது திரைப்பட பாடல்களை, நிறைய சினிமா பாடல்களை ஏற்றிருப்பாரு அப்படின்றத பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இவருடைய நூல்கள், கவியரசு கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்காரு, என்னென்ன படைப்புகள்லாம் அவருடையது பார்க்கலாமா? ஸோ நூல்கள் அது காப்பியம்மா, காவியம்மா, புதினமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆட்டனத்தி ஆதிமந்தி, அதே போல மாங்கனி, இயேசு காவியம் இவருடைய இறுதி நூல். ஓகேவா? இயேசு காவியம் இவருடைய இறுதி நூல். அதே போல கள்ளக்குடி மகாகாவியம், மலர்கள், ஆயிரந்தீவு அங்கையர் கண்ணி, சேரமான் காதலி. இந்த சேரமான் காதலிக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு 1980. இது ஒரு புதின நூல், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு புதினம். ஓகேவா? அடுத்து பாருங்க வேளங்குடி திருவிழா, குமரி காண்டம், அடுத்து ராசதண்டனை, ராசதண்டனைன்றது கம்பர் அம்பிகாபதி வரலாறு, இது ஒரு நாடக நூல். அடுத்து ஊமையன் கோட்டை, ஆயிரங்கால் மண்டபம், கண்ணதாசனுடைய கவிதைகள், அதாவது தொகுப்பு நூல். அடுத்து சிவகங்கை சீமை, விளக்கு மட்டுமா சிவப்பு, இந்த நூல்கள் எல்லாத்தையுமே ஏற்றது யாரு? கண்ணதாசன் அவர்கள். அது எல்லாமே இன்னும் நிறைய நூல்கள் பாருங்க. சிங்காரி பார்த்த சென்னை, அர்த்தமுள்ள இந்து மதம், சரியா? சமய தத்துவ நூல், இது ஒரு உரைநடை சார்ந்த சமய தத்துவ நூல். அர்த்தமுள்ள இந்து மதம், ஸ்ரீ கிருஷ்ண கவசம், சரியா? ஸ்ரீ கிருஷ்ண கவசம். அதடுத்து இவருடைய சுயசரிதை பாருங்க, வனவாசம், சரியா? இவருடைய சுயசரிதை வனவாசம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, இதெல்லாமே கட்டுரைகள். ஓகேவா? உரைநடை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரைகள். ஓகேவா? ஸோ இதே போல 20க்கும் மேற்பட்ட புதினங்களை தன்னுடைய வாழ்நாளில் எழுதியிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்னு பார்க்கும்போது கவிஞர் கண்ணதாசனை கவியரசு கண்ணதாசனும் சொல்லுவோம், கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் சொல்லுவோம், அதே போல குழந்தை மனம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. யார? கண்ணதாசனும் சொல்லுவாங்க. அதே போல புனைப்பெயர்கள், சரியா? நிறைய கட்டுரைகள் பொதுவாக படைப்புகளை கொடுத்துருப்பார் இல்லையா? இவருடைய பேர் டைரக்டாவே முத்தையான்ட்டோ பொதுவாக கண்ணதாசன் அப்படின்ட்டோ கொடுக்காம வேறு பேர்களில் இவரை அடையாளப்படுத்திருப்பார். அதான் புனைப்பெயர்னு சொல்லுவோம். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, சரியா? வணங்காமுடி, கமகப்பிரியா, என்னது? கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கிய சாமி, இது எல்லாமே கண்ணதாசனை குறிக்கக்கூடிய புனைப்பெயர்கள், அவருடைய புனைப்பெயர்கள். ஓகேவா? இது மட்டும் இல்லாம நிறைய இதழ்களை ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. நிறைய இதழ்களில் ஆசிரியராக வந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. திருமகள், தென்றல், திரை, தமிழ் மலர், திரை, தமிழ் ஒளி, முல்லை, அவருடைய பேர்லேயே கண்ணதாசன், சண்டமாருதம், மேதாவி, கடிதம், இந்த இதழ்கள்லாம் கண்ணதாசனோடு தொடர்பு இதழ்கள். இதழ்கள்லானது பத்திரிகைகள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. டைரக்டா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட், சரியா? கண்ணதாசனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம பார்க்கலாம். 1 by 1 பார்த்து தான் ஆகணும். எப்படி நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம், அந்த மாதிரி பாரதிதாசனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பார்க்கலாம். 1 by 1 பார்த்துருவோம். ஸோ 7ஆம் புதிய புத்தகத்தில் மலைப்பொழிவு, சரியா? இயேசு காவியம், அதாவது இயேசு காவியம் சார்ந்து மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு தலைப்புல இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். யார? இயேசு பற்றி சொல்றார், சரியா? இந்த தாரணினாமா உலகம், இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் ஆவர் என்றார். ஓகேவா? மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். ஓகேவா? அவருடைய கவிதைகள் 1 by 1 பார்ப்போம். அடுத்து பாருங்க. சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம், சரியா? அடங்கிவிடும் கழகம். ஓதும் பொருளாதாரம் தனினும் உன்னத அறம் வேண்டும். ஓகேவா? பொருளாதாரம் ஒன்று செய்யறோம் அப்படின்னா அதுலயும் அறம், நேர்மைன்றது இருக்கணும், அறத்தோடு செயல்படணும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும். உயர்வு தாழ்வு இல்லாத வாழ்க்கைன்றது இருக்கணும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார்.
அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். அதாவது இரக்கத்தை காட்டி ஒருத்தர் மீது அன்பை காட்டி அன்பை பெறணும் அப்படின்றத சொன்னாரு. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பரிசு அப்படின்றத அவர் சொன்னதா கண்ணதாசன் அவர்கள் இங்கே கவிதை ஏற்றிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். சரியா? அதிக பேராசை ஆசை இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை பாலைவனமா மாறிடும். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவுன்றது இருக்கக்கூடாது. ஓகேவா? தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிற நாடு என்றும். அதை பார்த்தீங்கன்னா இது உன்னுடைய இடம், இது என்னுடைய இடம், இது உன்னாடு என்னாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு இருக்கு இல்லையா? இது என்றும் பேசும் பொய் அறிவு, இது ஒரு பொய்யான அறிவு, அதை நோக்கி எல்லாரும் போகாதீங்க அப்படின்றது சொல்றாரு. அடுத்து பாருங்க, இமைக்கும் பொழுதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஒரு கவிதை வரிகள். சரியா? ஸோ கண்ணதாசன் அவர்களுடைய சாந்தம்னா அமைதி. ஸோ அந்த கவிதை வரிகளை பார்த்த முக்கியமான சொற்கள், அதுக்கான பொருள். சாந்தம்னா அமைதி. ஓகேவா? மகத்துவம்னா சிறப்பு, வேதங்கள் அப்படின்னா வேறுபாடு, தாரணினா உலகம், தத்துவம்னா உண்மை. ஓகேவா? தத்துவம்னா உண்மை ஞானம் சொல்லுவோமா, இரக்கம் அப்படின்னா கருணை அன்பு, இதை சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல்? கண்ணதாசன் இயற்றிய இயேசு காவியம் நூலில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். ஓகேவா? இயேசு காவியம் நூலில் எந்த பகுதினா அதில் மலைப்பொழிவுன்னு ஒரு பகுதி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் எடுத்து நம்மளுக்கு எஸ்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்புல புதிய புத்தகத்தில் கால கணிதம் அப்படின்ற ஒரு தலைப்புகளை கொடுத்துருப்பாங்க. சரியா? அதாவது கவிஞர்கள்னாவே என்ன சொல்றது, ஒரு செருக்கு இருக்கிறவங்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு செருக்கோடு இருக்கிறவங்க, ஒரு பெரிய என்ன சொல்லுது, அவங்க மீது அவங்களுக்கே ஒரு அளவு கடந்த ஒரு என்ன சொல்லுது, ஒரு என்ன சொல்றது, நம்மளை நாமே விரும்பணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அதே போல் ஒரு கவிஞன்றவன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது முடியரசனுடைய கவிதைகள் அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே போல் இவரும் சொல்லியிருப்பார் பாருங்களேன். ஓகேவா? நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் இவரும் சொல்லியிருக்காரு. இது படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, கவிஞன் யானோர் கால கணிதம். ஓகேவா? காலத்தை கணிக்கக்கூடியவன் யாரு? கவினாகிய நான். அதே போல கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், எந்த பொருளையும் உருப்பட வைப்பேன். புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம், இந்த பூமியில நான் ஒரு புகழ்பெற்ற ஒரு தெய்வம் போன்ற. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கவிஞர்களை பார்த்து ஒரு சிறப்போடு செயல்படுறோம் இல்லையா, சிறப்புனது அவங்களுக்கு சிறப்பு சொல்றோம், சிறப்போடு நம்ம அவங்களை பேசுறோம், ஒரு மரியாதை நிமித்தமாக நடத்துறோம் இல்லையா, அதுதான் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். ஓகேவா? அந்த கவிதை தான் அவர் படைக்கக்கூடிய அந்த கவிதை, அவருடைய எழுத்து தான் அவரோட இருக்கக்கூடிய செல்வம். ஓகேவா? இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். ஓகேவா? இவை சரி என்று இது சரின்னு எனக்கு எது சரின்னு சொல்லிட்டு எனக்கு தென்படுதோ, எனக்கு தோணுதோ, அதை இயம்புதல் என்னமா, இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் பேசுதல் அர்த்தம். ஓகேவா? அதுதான் என்னுடைய தொழில். இவை தவறாயின், ஏதாவது தவறுன்னு தோணுச்சுன்னா அதை எதிர்ப்பது தான் என்னுடைய வேலை. ஓகேவா? ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அதாவது கடவுளுக்கும் இது தெரியும், இது எனக்கும் தெரியும் அப்படின்றத சொல்லாது. அறிக, தெரிஞ்சுக்கோங்க. செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன். அதாவது செல்வர்கள் இருக்காங்க அப்படின்னா, செல்வந்தர்கள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்பி வாழ மாட்டேன். ஓகேவா? பதவி வாளுக்கு பயப்படவும் மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, யாரை ஆட்சி போனாலும் சரி, அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ண தருவேன். என்கிட்ட இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இருக்க கொடுப்பேன். இல்லை அப்படின்னா எமர் இல்லம் தட்டுவேன். எமர்னா என்னது, ஒரு நண்பர்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க. ஸோ என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நான் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கும் நான் அச்சப்பட மாட்டேன். அதை பார்த்தோன்னா அதுக்கு நான் தடைன்றதும் இருக்காது என்கிட்ட அப்படின்ட்டு சொல்றாரு. வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன். ஒரு வண்டா எழுந்து என்னுடைய திறமையை வச்சு நான் என்னென்ன செய்யணுமோ செய்வேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் திறமையாக செய்யும் போது வண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து சாப்பிடுதோ, அந்த வாய்ப்புற தேனை சாப்பிட்டு தானும் மீதி இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து போய் இன்னொரு இடத்துல போயிட்டு கூட்டுக்குள்ள கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புற தேனை ஊருப்புற தருவேன். என்கிட்ட மீதி இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் தருவேன் அப்படின்றத சொல்றாரு. சரியா? பண்டோர், கம்பன், பாரதிதாசன். ஓகேவா? இவங்கெல்லாம் சொல்லாதென சில சொல்லிட முனைவன். இவங்கெல்லாம் சொல்லாத கருத்துக்கள் எதா இருந்ததுன்னா அதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது. நீங்கள் ஏதாவது என்ன புகழ்றீங்க அப்படின்னா அதுக்காக என் உடம்புலாம் புல்லரிக்காது. நீங்கள் என்னை இகழ்றீங்க அப்படின்னா, தவறாக பேசுறீங்க அப்படின்னா அதுக்காக என் மனம் இறந்து விடாது. சரியா? நான் அதுக்காகலாம் கவலைப்பட மாட்டேன். சரியா? வளமார் கவிதைகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாது இருக்க வனவிலங்கு அல்லன். ஓகேவா? நான் வனவிலங்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னது எல்லாம் என்ன சொல்றது,
எல்லா குணங்களும் இருக்கக்கூடிய நானும் ஒரு மனிதன் தான் அப்படின்றத சொல்றாரு. நானும் ஒரு சக மனிதன் தான் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனா சிறப்பு மிக்கவன் அப்படின்றதையும் சொல்லிட்டு வர்றாரு. ஓகேவா? பாருங்க. அடுத்து பாருங்க, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகும் என் சாலை. அதாவது எது நல்லது எது கெட்டது என்று தெரிஞ்சுட்டு ஏகும் என் சாலைனா ஏகுதல், போகுதல், அதை பார்த்தீங்கன்னா போதல். ஓகேவா? சாலைனா வழி, அந்த சாலையில அந்த வழியில நான் போவேன். தலைவர் மாறுவார், தலைவர்கள் மாறுவாங்க, அரசாங்கம் தர்பார் மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம், அதுதான் நிலைச்சு நிற்கும். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. என்னை யாரெல்லாம் பொழுது பேசலாம் பேசுங்க, என்னை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கோங்க, அதான் கொள்ளுதல். சரியா? இந்த கொள். ஓகேவா? ஏத்துக்கோங்க. யாரெல்லாம் என்ன எழுந்து பேசுறீங்களா பேசுங்க. ஓகேவா? உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நீங்க என்ன நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் உங்களுடைய உள் வார்த்தைகள், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய உடம்பை தொடாது. அப்படின்னது அதை என்ன இம்பாக்ட் பண்ணவே பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகேவா? நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் என் நாட்டின் சட்டம். ஸோ கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க. இவருடைய முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல். ஸோ 1949 இந்த பாடல் முதல்ல இயற்றிருப்பார், திரையிசை பாடலா. ஸோ திரைப்பட பாடல் வழியே எளிய முறையில் மெய்யியலையும், அதாவது தத்துவம், மெய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது, தத்துவம். ஓகேவா? மெய்யியலை, அதாவது தத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாரு? கண்ணதாசன் அவர்கள். ஓகேவா? கண்ணதாசனுடைய பாடல்கள் நிறைய, எம்ஜிஆர் பாடல்கள் நிறைய பார்க்குறோம் இல்லையா? எம்ஜிஆர் சிவாஜி நிறைய பாடல்கள் பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாமே நிறைய தத்துவம் சார்ந்த பாடல்கள் தானே, அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்றது இதுவும் என்னது ஒரு சினிமா பாட்டு தான். ஓகேவா? ஜஸ்ட் இங்க கவிதை மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க, கண்ணதாசனுடையது. ஓகேவா? அடுத்து 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம். 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல கண்ணதாசன் கவியின்பம் அப்படின்ற ஒரு தலைப்பு மாதிரி இருக்கும். அந்த தலைப்புல அவர் இயற்றிய நிறைய வெவ்வேறு கவிதைகளை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் சார்ந்து, குழந்தைகளை சார்ந்து, ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கண்ணதாசனுடைய பாடல். அடுத்து பாருங்க, கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடியேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழடங்கே, தமிழனுடைய சிறப்பு சொல்றாரு. ஓகேவா? இது எல்லாத்தையும் தோன்றது மொழி தோன்றியது நம்முடைய தமிழ் தாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பத்தி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. துன்பம் வந்துருச்சுன்னு வாடி நின்றுச்சுன்னா எதாவது சரியாகுமா? சரியாகாது. ஓகேவா? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும். ஓகேவா? எதையும் தாங்கிக்கணும், தாங்கி நம்ம செயல்படணும். நம்பிக்கை நமக்கு உரம், அறிவுக்கு அதுதான், நம்பிக்கை தான் வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்தவர் கண்ணதாசன் அவர்கள். இதை கூட ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகளே. அதாவது இப்போ நம்ம ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய நண்பர்களோடு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நினைவுகளை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். நம்ம பிரிஞ்சு போறோம் இல்லையா? ஃபேர்வெல். அதுதான், நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்றதான் இந்த பாடல். ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு குழந்தையை வந்து பாடுறாரு. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிற்றல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ. ஓகேவா? மாவடு பாருங்க, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ. ஸோ ஒரு குழந்தைக்கான ஒரு மொழியை சொல்றாரு. அடுத்து பாருங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் இத்திருநாட்டில். அது திருநாட்டில் பொது உடைமைக்கான ஒரு கருத்து. ஓகேவா? பொது உடைமைக்கான கருத்துக்கும் அதுக்கும் ஆதரவு தெரிவிச்சு பாருங்க பாடல் ஏற்றிருக்கார், கவிதை ஏற்றிருக்கார். ஓகேவா? ஸோ பொதுவாக பாருங்க, சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்கிறார் கண்ணதாசன். ஸோ இதை பற்றி பாடின பாடலாம் மேலே பார்த்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க, காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்னா யாரு? பெண்கள், மகளிர். ஓகேவா? அவங்களுடைய வளையோசை, கை வளையோசை, தாழை மடலோசை, தயிர் மத்தோசை, தயிர் கடைவாங்க இல்லையா, அந்த மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர் வாய் தேனோசை. குழவியர்னா குழந்தைகள், அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய தேனோசை. ஸோ இதெல்லாம் கவிஞருடைய
பாடல் வரிகள். ஓகேவா? அடுத்து, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். 6 மனமே 6 அந்த சாங் இருக்கு இல்லையா, பழைய பாடல், அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இந்த கவிதை வரிகளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசியா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, சொன்னது யாரு? கண்ணதாசன் அவர்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. ஸோ அடுத்து பாருங்க, 11ஆம் வகுப்பு. அடுத்து 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம். சீரிய நெற்றி எங்கே, அதாவது நேரு இறந்த போது கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய ஒரு கவிதைகளாக இதை நம்ம பார்க்குறோம். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனது எங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் விழுந்தது எங்கே. ஸோ கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நேரு பத்தினது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம். 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம். முச்சங்கம் கூட்டி, அதாவது தமிழ் தாய சொல்றார். ஓகேவா? முச்சங்கம் கூட்டி முது புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி. ஓகேவா? கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். ஓகேவா? கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இதுதான் கண்ணதாசனை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகம் புதிய புத்தகம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நான் நடத்துகிறதும் நான் சொல்லிக் கொடுத்ததும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே போல் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ கண்ணதாசனுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கவிதைகள், எந்தெந்த பகுதியில் இருக்க அவருடைய சிறப்பு பெயர்கள், புனை பெயர்கள், இதழ்கள், அதே போல் அவர் இயற்றிய இந்த நூல்கள். சரியா? இந்த நூல்கள், அவரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க கண்ணதாசனை பற்றி. அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க, நிறுத்தி நிதானமாக படித்து வச்சுக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். புரியாத விஷயத்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஓகேவா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தலைவரை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.